யாரு சொன்னா இந்திய கப்பல்களுக்கு அனுமதி என்று? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கிளம்புங்க கிளம்புங்க. 56 இன்ச் விஸ்வகுருவிற்கு ஈரான் பகீர் செய்தி. இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றத்தால் ஹார்முஸ் நீரிணை முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே மத்திய கிழக்கு நாடுகள் மீதான ஈரானின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து ஐநா சபையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கு இந்தியா வெளிப்படையாகவே ஆதரவு தெரிவித்து வாக்களித்துள்ளது. இந்திய சரக்கு கப்பல்கள் மற்றும் எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல அனுமதி வழங்கப்பட்டதாக இந்திய ஊடகங்களில் வெளியான செய்தியை ஈரான் மறுத்துள்ளது. ராய்ட்டர்ஸ் நிறுவனம் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் தரப்பிலிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லை என்றும் இந்திய கப்பல்களுக்கு சிறப்பு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் தாக்குதல் அபாயம் தொடர்ந்து நிலவுவதால் எந்த கப்பலும் பாதுகாப்பாக செல்ல அனுமதிக்கப்படவில்லை என்று ஈரான் தரப்பு கூறியுள்ளது. இருப்பினும் சவுதி அரேபியாவிலிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த ஒரு எண்ணெய் கப்பல் ஈரானிய தாக்குதல்களை தவிர்த்து ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்து மும்பை துறைமுகத்தை அடைந்துள்ளது. இது போர் தொடங்கிய பிறகு இந்தியாவிற்கு வந்தடைந்த முதல் எண்ணெய் கப்பலாகும். இந்த கப்பல் மார்ச் 8 அன்று நீரிணையை கடக்கும் போது தாக்குதலில் இருந்து தப்பிக்க தனது AIS அதாவது ஆட்டோமேட்டிக் ஐடென்டிபிகேஷன் சிஸ்டம் சமிக்ஞைகளை அணைத்து பயணித்துள்ளது. லைபீரியா கொடியுடன் சென்ற இந்த கப்பல் 1.35 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை சுமந்து வந்துள்ளது. மேலும் ஹார்முஸ் நீரிணை முடக்கம் இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதியை பெரிதும் பாதித்துள்ள நிலையில் ஒரு கப்பல் பாதுகாப்பாக வந்தடைந்துள்ளது நிவாரணமாக உள்ளது. ஆனால் ஈரான் இந்திய கப்பல்களுக்கு சிறப்பு அனுமதி வழங்கவில்லை என்று மறுத்துள்ளது. இதனால் LPG சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் எண்ணெய் விலை உயர்வு தொடரும் அபாயம் நீடிக்கின்றது.